ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஆலியா கட் குர்த்தி பண்ணிடலாம். நான் வந்து யோக் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்க்கு யோக் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பேக்கில் வந்து யோக் தனியாக பாட்டம் தனியாக ஃபினிஷ் பண்ணாமல் ஒரே பீஸாக கட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இப்போது இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்கு வந்து இங்கே 2 இன்ச்சஸ் நெக் டெப்த் கொடுக்க போகிறோம் பேக்கில். ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணி ஸ்லோப் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டீப் வீ கொடுத்துட்டு இங்கே நம்ம ஆலியா கட் கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிடுறேன். உங்களோட நெக் டெப்த் எவ்வளவோ அதே சேம் நெக் டெப்த் வச்சுக்கலாம். இல்லை ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வேணுன்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து ஸ்ட்ராப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். எனக்கு இங்கே 2 இன்ச் ஷோல்டர் ஸ்ட்ராப் இருந்தால் போதும். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். பேக் நெக் டெப்த் வந்து 2 இன்ச்சு. ஸோ பேக் நெக் டெப்த்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கர்வ். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் இங்கே 6.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பஸ்ட்டு லென்த் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது. ஓகே, என்னோடய பஸ்ட் லென்த் வந்து 10 இன்ச்சஸ். ஸோ நான் இங்கேருந்து கட் கொடுக்க போகிறேன். 10லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, நம்ம பாட்டம் பீஸ் அட்டாச் பண்ணுவதுக்காக. கீழே வர ஸ்கர்ட் பார்ட்டில் நம்ம கேதர்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஓகே, நெக் வந்து ஒரு டீப் வி. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் வி போட்டுக்கலாம், இல்லை லைட்டாக கர்வியராகவும் போட்டுக்கலாம். நான் அப்படியே ஜஸ்ட் ரஃப்பாகவே ட்ரா பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்ட்ரைட் வி வேணாம், கொஞ்சம் கர்வியராக வேணும். அதனால நான் லைட்டாக ஒரு கர்வியர் ஷேப் இங்கே போட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போது 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கட் கொடுக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக எப்படி அட்டாச் பண்ணுவோம், ஸ்கர்ட் அண்ட் யோக் பார்ட்டை ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட் கட்லேயே இங்கேயே அட்டாச் பண்ணிடுவோம். இங்கே நம்ம இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுக்க போகிறோம். சைட்லேருந்து நம்மளோட சைட் ஜாயினிங் ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைட் ஜாயினிங் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து இதையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணால் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம், கொஞ்சம் கர்வியராக வேணுனாலும் கர்வியராக கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கர்வ் போட்டிருக்காங்க தான். இதை நீங்கள் ஹிப் கர்வ் யூஸ் பண்ணி போடலாம், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி போடலாம், ஸ்ட்ரைட் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடலாம். பட் இங்கே ஈக்குவலாக தான் இருக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்க்கு. ஓகேவா? இதுக்கு நான் ஆல்ரெடி இங்கேயே சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டேன், இங்கேயும் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லைன்லேயே நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, இது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ் கட் பண்ணிக்கலாம். எடுத்துருங்க தனித்தனியாக பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. ஓகே, பேக்கில் நார்மல் யோக்கு வித் 2 இன்ச் நெக் டெப்த் வச்சுருக்கோம். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே ஃப்ரண்ட்டில் கட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டை இந்த ஷேப்பில் கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். நார்மலாக நம்மளோட வேஸ்ட் ரவுண்டை விட டபுள் டைம் எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. யோக்கோட லென்த் எவ்வளவோ பேலன்ஸ் டோட்டல் குர்த்தி லென்த்லேருந்து யோக் லென்த் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஹைட் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஓகேவா? என்னோடய குர்த்தி லென்த் வந்து 38 மைனஸ் 14, ஸோ 24 இன்ச்சஸ் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு எனக்கு ஃபேப்ரிக் வேணும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகே, 3 to 4 இன்ச்சஸ். ஸோ 24 ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ 28 இன்ச்சஸ் ஹைட்டில் நம்மளுக்கு ஸ்கர்ட் பார்ட் வேணும். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு நம்மளோட ஃபுல் லென்த்லேருந்து யோக்கை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு துணி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட யோக்கை வந்து ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல யோக் எண்டிங்கில், அதே ஷேப்பில் இந்த ஸ்கர்ட் பார்ட்டியும் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இந்த சைடில் மார்க் பண்ணணும்.
ஓகே, ஓப்பன் சைடில் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சஸ் தான் நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். பட் நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் ½ இன்ச் வேணும். ஸோ நான் 3.5 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இங்கேருந்து இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, ஃபோல்டட் சைடுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யோக் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம கேதர்ஸ் கொடுப்போம். கொடுத்து இதில் அட்டாச் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த சைடு ஓகே கொடுத்து அட்டாச் பண்ணிவிடுவோம். அவ்வளோ ஃப்ரண்ட் பார்ட் டன். சைடில் வந்து நம்ம நார்மல் குர்த்திக்கு எப்படி சைட் ஸ்ட்ரைட் பண்ணி முடிப்போமோ அதே மாதிரி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பேக்குக்கு பாட்டம் பார்ட் ஃபிட் பண்ணிக்கலாம். பேக்குக்கு நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்து 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய யோக்கை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக ½ இன்ச் சீம் சொல்கிற மாதிரி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட வெயிஸ்ட் லைன். ஸோ இங்கேருந்து ஹிப் லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுங்கிறதையும் பார்த்துட்டு இங்கே நான் 14 வச்சுருப்பேனா, என்னோடய யோக் லென்த்து சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. ஸோ 14லேருந்து என்னோடய ஹிப் லென்த்து மார்க் பண்ணுறேங்க. என்னோடய ஹிப் லென்த் 21.5. ஓகே, அந்த ஹிப் லென்த் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வித் சீம் அலவன்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது எடுத்துருங்க, எடுத்துருங்க. இப்போ ஹிப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் அண்ட் ஹிப் ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஹிப் கர்வ் வச்சும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே 1.5 இன்ச் சீம் அலவன்ஸும் இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ பாட்டம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? குர்த்தியோட லென்த் 27 இன்ச்சஸ் டோட்டலாக வேணும். கரெக்டாக? அப்போது இங்கே 14 இருந்து அப்படின்னா எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இங்கே ஏலைன் வேணுனாலும் ஏலைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கம்ப்ளீட் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை ஸ்ட்ரைட் கட் வேணும் அப்படின்னா இப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஓகே, இங்கே நான் கட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபுல் லென்த்து. நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நம்ம ஹிப் மார்க் பண்ணல, ஹிப் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணல, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு கட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம இதை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் பார்ட் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து இதில் நான் நார்மல் எல்போ ஸ்லீவ் பண்ண போகிறேன். எல்போ இல்லை 3/4 வச்சுக்கலாம். இந்த குர்த்திக்கு அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்லீவில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் மூணுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச்சிங் போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவோட பாட்டம்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அந்த சீம் அலவன்ஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவ்ஸோட பாட்டம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பேக் சைடு வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கோம், அதை அட்டாச் பண்ணிக்கலாம். டாப் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் நம்ம தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை ரைட் ஆன் ரைட் வச்சுக்கோங்க. சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க, கரெக்டாக சென்டர் அலைன் ஆகிறதுக்காக வச்சுட்டு ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ஹாஃப் இன்ச் சீம் அலன்ஸ் கொடுத்துருக்கோம், ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணேன். ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சில் ஸ்டிச் போட்டுருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம எங்கே அட்டாச் பண்ணுறோம்னா டபுள் ஸ்டிச் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கேயும் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. சைட்ஸில் எக்ஸஸ் வந்துச்சுன்னா, லைட்டாக எக்ஸஸ் வந்துச்சுன்னா ட்ரிம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, அட்டாச் பண்ணிவிட்டோம். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா என்னோட பேக் சைட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஹிப்பு கிட்டே ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கோங்க அட்டாச் பண்ணுறதுக்காக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ஸ்லிட் முடிக்கும்ல, அதுக்காக. ஓகே, இப்போது இதோட நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே வந்து நான் நெக்கை வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ லைனிங் அண்ட் மீன் ஃபேப்ரிக் நம்ம திருப்போம்ல, அந்த மாதிரி ரைட் ஆன் ரைட் வச்சுக்கணும். இதையும் வச்சு பின் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு திருப்பி டாப் ஸ்டிச் போட்டு வச்சுருங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். ஷோல்டர் அட்டாச் பண்ண கட் பண்ணி ஸ்லாஷ் போட்டேன். இப்போது டாப் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே, இதை இப்போ அப்படி எடுத்து வச்சிடலாம். பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கர்ட் அண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் தான். இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ரைட் ஆன் ரைட் வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, நெக் இப்போது நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு பின் மட்டும் போட்டு வைக்கிறேன், ஏன்னா நம்ம அப்படியே விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ பாட்டம் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதோட பாட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுவோம், அதாவது ஸ்கர்ட் பார்ட்டை. ஓகே, ஸ்கர்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஒன்று நீங்கள் கேதர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இங்கே குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுக்கலாம். அதுவுமே கேதரிங் எஃபெக்டில் தான் இருக்கும், குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுக்கும்போதுமே நமக்கு. ஓகே, 1 இன்ச் விட்டுருங்க. இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேதரிங் கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்டிச்சோட சைஸை வந்து 5ல் வச்சுக்கணும். ஓகே, ஸ்டிச்சோட சைஸை 5ல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளுக்கு லூஸ் ஸ்டிச்சஸ் வரும். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கலாம். இது நம்ம கேதர்டு குர்த்தி பண்ணும்போது இப்படி கேதர்ஸ் வச்சுக்கலாம். இல்லை கேதரிங் ஃபூட்டர் இருக்குது உங்ககிட்டனாலும் கேதரிங் ஃபூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுக்குறோன்னா இப்படி கையில் மடிச்சுக்கணும். ரொம்ப குட்டி குட்டி ப்ளீட்ஸாக கொடுத்தோன்னா இதுவுமே நீட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணாலும் அப்படி வச்சுக்கலாம். நான் இங்கே குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே குட்டி குட்டி
ப்ளீட்ஸ் ரொம்ப குட்டியாக மைன்யூட் ப்ளீட்டாக கொடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும், கேதர்ஸ் மாதிரி இருக்கும் அது பார்க்க. ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. நம்ம ஒரு சைடு வந்து வி ஷேப்பில் கட் பண்ணியிருப்போம், ஒரு சைடில் ஸ்ட்ரைட் கட் பண்ணியிருப்போம் பாட்டமில். ஸோ ஸ்ட்ரைட் கட்டில் கொடுத்துடாதீங்க, டபுள் ஒர்க் ஆகிடும். அதே மாதிரி நம்ம கொடுக்கும்போதே ½ இன்ச்லேயே நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ½ இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அதுலேயே ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம்னா அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எண்ட்லேயும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்படியே விட்டுருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்கர்ட் பார்ட். இப்போது ஸ்கர்ட் அண்ட் யோக்கை அட்டாச் பண்ண போகிறோம். நம்மளோட சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டோட சென்டர், யோக் பார்ட்டோட சென்டர். ரைட் ஆன் ரைட் வைக்கிறோம். ஓகே, ரைட் ஆன் ரைட் வச்சுட்டு இதோட அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஓகே, நான் இங்கே கொஞ்சம் ப்ளீட்ஸை பிரித்து விட்டுடுறேன். ஓகேவா, பத்தலைன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸை பிரித்து விட்டுருங்க. நம்ம கேதர்ஸ் வச்சோன்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி கேதர்ஸை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, ரெண்டு சைடும் ப்ளீட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு அதிகமாக ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி, ஒரு சைடு கம்மியாக இருக்க மாதிரியும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ அட்டாச் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து வி ஷேப் கொடுத்துருப்போம்ல, ஸோ இந்த ஷேப் கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் நீடில் ட்ரா பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இங்கே சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, இப்போது இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குர்த்தி கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகேயா, இப்போ ஷோல்டரில் வந்து ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுட்டு அட்டாச் பண்ணிடுவோம், கரெக்டாக. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பீஸ் வச்சுருக்கோம்ல, இதை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி பேக் ஷோல்டர் ரைட் ஆன் ரைட் பார்த்துக்கோங்க. ரைட் ஆன் ரைட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ் இருந்துச்சு ஷோல்டரில், நம்மளோட அட்டாச் பண்ண பீஸில் வந்து எக்ஸஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் கரெக்டாக அட்டாச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது இப்படி நான் கட் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ரைட் ஆன் ரைட் வைக்கிறேன். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக், நம்மளோட லைனிங் இப்படி அட்டாச் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறோம், வச்சு பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ½ இன்ச் சீம் கொடுத்துருக்கோம்ல ஷோல்டர் ஜாயின் பண்ண, அந்த ½ இன்ச்சில் ஸ்டிச் போட போகிறோம். கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஷோல்டர் மிஸ் மேட்ச் வந்துடும். ஓகே, ½ இன்ச்சில் நான் ஸ்டிச் போடுறேன். ரைட் ஆன் ரைட் கன்ஃபார்மாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, டபுள் ஸ்டிச் போட்டுட்டு முடிச்சிடுறோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு.
இதை நம்ம இப்படி திருப்பிட்டு ஹெம் பண்ணி விட்டுடலாம். நம்ம எக்ஸஸ் இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு ஹெம் பண்ணி விட்டுக்கலாம். நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த சைடும் ரா எட்ஜஸ் எதுவும் தெரியாது, ராங் சைட்லையும் ரா எட்ஜஸ் எதுவும் தெரியாது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இப்படி திருப்பி ஹெம் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நான் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணி பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா இதோட வேலையை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் சைட் ஜாயினிங் அப்போ காட்டுறேன். நான் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு வந்து ஹெம் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, கம்ப்ளீட்டாக ஹெம் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் அலைன் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ரா எட்ஜஸ் ஸ்லீவ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நம்ம அட்டாச் பண்ணிக்கொள்ள ஸ்கர்ட் அண்ட் யோக் பார்ட் அதனோட ரா எட்ஜஸ் பாட்டம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகே, பின் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க சீம் ஒன்ஸில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹிப் ரவுண்ட் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீப்பை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஹிப் ரவுண்ட் கிட்ட வந்தோடனே அப்படி திருப்பிக்கலாம். அவ்வளோதான், மற்ற எல்லாமே நார்மல் தான். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் உங்களுக்கு எதாவது லேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்போது இந்த ஒயிட் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இதோட கலரே நீங்கள் எடுக்கிறீங்க, எது வேணாலும் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு தோணுதோ, உங்களுக்கு எது கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்லேருந்து இப்படி கொண்டு வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் லேஸை வந்து வச்சு தைக்கிறோம். ஓகே, இப்படி வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு லேஸ் வைக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் வைக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லேஸ் வேணால் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது சூட் ஆகும்னு தோணுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒயிட் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஆரஞ்சுக்கு அப்படின்னு தோணுனா ஒயிட் வச்சுக்கலாம். இல்லை இது நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா இது வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் என்கிட்ட வந்து ஒரு லேஸ் இருக்குது, நான் ஜஸ்ட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் இஷ்டம்தான். அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ஸ்லிட் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ட்ரெஸ் முடிஞ்சிருச்சு. நான் முடிச்சுட்டு போட்டு காட்டுறேன்.